மூட நம்பிக்கைகளும் மனநலமும் இது ரெண்டுக்கும் என்ன சம்மந்தம்? ஏதாவது சம்மந்தம் இருக்கா? உண்மையை சொல்லணுன்னா மூட நம்பிக்கைகளும் மனநலமும் பின்னி பிணைஞ்சிருக்கு. ஒரு மனநோயின் வெளிப்பாடும் சரி, மக்கள் மனநோய்களுக்கான காரணிகளாக நம்பக்கூடியவைகளும் சரி, இவங்க சிகிச்சைக்காக யார் அணுகுறாங்களோ இதுவும் சரி, இது எல்லாமே அவர்களுடைய மூட நம்பிக்கைகளை பொறுத்து அமையுது. சரி, இந்த மூட நம்பிக்கைகளை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்பிக்கைனா என்ன, மூட நம்பிக்கைனா என்ன, இதை பற்றி நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். இவர் முனீஸ்வரன், எல்லாருக்கும் தெரியும். இப்போ நாட்டார் தெய்வங்கள், குல தெய்வங்கள் மக்களை இன்னல்களிலிருந்து காக்கிறது, அவர்களுடைய மனநலத்தை காக்கிறது அப்படின்றது நம்பிக்கை மக்களுக்கு. நம்பிக்கைனா என்ன? நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இப்போ ஒரு தகவலை உண்மைன்னு ஏற்றுக்கொள்ளும் தன்மை தான் நம்பிக்கை. இப்போ ஆதாரத்தின் அடிப்படையில் அது இருந்ததுன்னா நம்பிக்கை, ஆதாரத்தின் அடிப்படையில் இல்லைன்னா அது மூட நம்பிக்கை. இப்போ மழை பெய்யுது, இன்னைக்கு காத்தாலேயே தெரியும் எனக்கு சாயங்காலம் மழை பெய்யும் அப்படின்னு. ஆனால் அறிவியல் சார்ந்த ஒரு வானொலி அறிக்கையை அடிப்படையாக கொண்டு அந்த தகவலை நான் உண்மைன்னு நம்பியிருக்கேன், அதனால் அது நம்பிக்கை. ஆனால் ஆதாரம் இல்லாமல் மாரியம்மன் திருவிழாவில் சாமியாட்டமோ இல்லை யாகம் வளர்த்தோ தான் மழை பெய்யணும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இருந்ததுன்னா அதற்கு ஆதாரம் இல்லை இல்லையா, அது மூட நம்பிக்கை. இதுதான் வித்தியாசம். இப்போ கரகாட்டம் ஆடினாலும் மழை பெய்யும் அப்படின்ற நம்பிக்கைகள் இருக்குது. இப்போ கரகாட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது சாதி மேம்பாட்டை தகர்த்தெறியக்கூடிய ஒரு நடனம். அந்த வகையில் அதை ஏற்றுக்கொள்ளலாமே தவிர இதனால் மழை பெய்யும் அப்படின்றதுக்கு ஆதாரம் இல்லை. இவை எல்லாமே மூட நம்பிக்கைகள். ஸோ இப்போ உங்களுக்கே ஒரு புரிதல் இருந்திருக்கும் நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. ஆனால் ஒருத்தரோட வாழ்க்கையின் மெய்மையை வெளிப்படுத்துவது ஒருவருடைய நம்பிக்கை தான். அவங்க வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்றது அவர்களுடைய நம்பிக்கை அல்லது மூட நம்பிக்கையை பொறுத்து தான் அமையுது. இது உண்மை. இப்போ நம்பிக்கை மூட நம்பிக்கை பார்த்தோம். அது என்ன திட செயல் நம்பிக்கை? இது ஆங்கிலத்தில் ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெய்த்னா நம்பிக்கைக்கு மேலே ஒரு செயல்பாடு இருக்கணும். இப்போ மழை பெய்ய போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும், கொடை எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க இல்லையா, அதுதான் ஃபெய்த்து. ஸோ நம்பிக்கைக்கு மேலே ஒரு செயல்பாடு இருக்குது, அதனால தான் நம்ம ஃபெய்த் ஹீலிங் அப்படின்றோம். ஏன்னா மூட நம்பிக்கை ஒரு நம்பிக்கையை சார்ந்து ஒரு செயல்பாடை அமைவதால் இது ஃபெய்த் ஆர் திட செயல் நம்பிக்கை. திட செயல் நம்பிக்கை அப்படின்றது என்னுடைய கூற்று தான். அது ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, ஒரு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் வந்த ஆய்வு தான். இப்போ நம்பிக்கைக்குரியவர்கள், அதாவது கடவுள் நம்பிக்கை மட்டும் இல்லை, மத நம்பிக்கைக்குரியவர்கள் 2010 ஒரு 300 கோடியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2020 800 கோடியாக அதை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மத நம்பிக்கையோ இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் 2010 110 கோடின்னு நினைக்கிறேன். இவங்க 120 கோடி, அதான் 40 வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ எப்போதுமே இவங்க ஒரு மைனாரிட்டி செக்ஷன்லேயே தான் இருக்கிறாங்க. இந்த ரேஷ்னலிஸ்ட் ஆர் ஆதாரத்தின் அடிப்படையில் அவங்க நம்பிக்கைகளை கொள்ளும் மக்கள். இப்போ இந்த மூட நம்பிக்கைகளின் அடிப்படையில் எந்த மாதிரியான மக்கள் செயல்படுறாங்க, ஏன் செயல்படுறாங்க இப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஒரு கூர்ந்து ஆராய்ந்தால் சில விஷயங்கள் நமக்கு புரிய வரும். முதல்ல அறியாமை தான். அறியாமைன்னு சொல்கிறது கல்வி அறிவு மட்டும் இல்லை. கல்வி படித்த நிறைய ஐடி ப்ரொஃபஷ்னல்ஸே முதல்ல உடம்பு சரியில்லைன்னா தர்கா தான் போகிறாங்க. ஸோ கல்வி அறிவுக்கும் அறியாமைக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ மனநோய்களை பற்றி மக்களுக்கு பொதுவாக எதுவும் தெரியறதில்ல, நமக்கு விழிப்புணர்ச்சியும் இல்லை. ஆனால் குலதெய்வத்தை பற்றி தெரியும், பில்லி சூன்யத்தை பற்றி தெரியும். ஏன்னா டெய்லி இது இப்போ டெலிவிஷன்லையும் சரி சீரியல்ஸ்லும் சரி இதை வச்சு தானே ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ இது தானே ஃபுல்லாக வருது. ஸோ இதை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒருத்தர் இந்த மாதிரி உட்காந்துட்ருக்காரு, சாப்பிட மாட்டாரு, தூங்க மாட்டாரு, யார் கூடயும் பேச மாட்டாரு, தனக்குத்தானே பேசிக்கொள்கிறார். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய முதல் சிந்தனை எப்படி இருக்கும்? இவங்களுக்கு மனநலம் சரியில்லைன்னு தோணாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஏவல் யாரோ எடுத்து விட்ருக்காங்க, யாரோ சூனியம் வச்சுருக்காங்க, இதுதான் அவங்களுடைய முதல் எண்ணமாக இருக்கும். இப்போ இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, இவங்க மனநல மருத்துவர்கள்கிட்ட கூட்டிகிட்டு வராமல்
இவங்கள இந்த அறிவியலை தாண்டி குணப்படுத்தும் நிபுணர்கள் இருக்காங்க இல்லையா, ஹீலர்ஸ் அப்படின்னு, அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதோட்டு இந்த நோய்களுடைய முன்கணிப்பு, அதாவது ப்ரொக்னோசிஸ்ன்னு சொல்லுவோம், இது வந்து வெகுவாக பாதிக்குது. ஏன்னா மன நோய்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ எவ்வளோ பெட்டராக இருக்கும். ஸோ மனநோய்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஏர்லியாகவே சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா ஏர்லியாகவே ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்ல ப்ரொக்னோசிஸ் இருக்கும். ஆனால் இந்த அறியாமையின் அடிப்படையில் இவங்க செய்யக்கூடிய மூட நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடிய வைத்தியங்கள் மனநல மருத்துவர்களை அணுகாமல் தடுக்குது. அதுதான் இதனுடைய பிரச்சனை. அடுத்து வேற என்ன காரணமாக இருக்கும் இவங்க இப்படி பண்ணுறதுக்கு? அச்சம்தான். அச்சம்னா மனநோயை பற்றி எதுவும் தெரியாது, சைக்காட்ரிஸ்ட்டை பற்றி எதுவும் தெரியாது, அவங்க கொடுக்கக்கூடிய மருந்துகளை பற்றி எதுவும் தெரியாது, மருந்துகளின் பக்க விளைவுகள், மருந்துகள் எவ்வளோ நாள் எடுக்கணும், இதை பற்றியெல்லாம் ரொம்ப அச்சம். பெரும்பாலான மக்களுக்கு மருந்துகள் இருக்கவே பயமாக இருக்குது. ஆனால் மனநோய்களை குணப்படுத்தணும்னா மருந்துகள் கொடுத்தாகணும். ஸோ இந்த அச்சமே வந்து அவங்கள வந்து மனநல மருத்துவத்தை அணுகிறதுலேருந்து தடுக்குது. அடுத்து அவமானம்னு சொல்கிறது நம்ம ஸ்டிக்மா ஒரு ப்ரெஜுடிஸ். நம்ம எல்லாருக்குமே ஒரு சமூக ஏற்புன்றது ரொம்ப முக்கியம். சமூகத்தில் நம்மளை எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது ஒரு திருமணம் செய்து ஒரு குடும்பம் வைத்து குழந்தை வைத்துக்கொண்டு ஒரு சமூகத்தோடு ஒத்து வாழ்கிறது அப்படின்றது ஒரு மனிதனுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு மனநோய் இருக்குது, இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் விலகி வராங்களே இந்த சமூகத்தோட அந்த மெயின் ஸ்ட்ரீமில் இருந்து. ஆனால் இவங்களுக்கு ஏதோ யாரோ சூனியம் வச்சுருக்காங்க, அதை சரி பண்ணிட்டா அவங்க திருப்பி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது கல்ச்சுரலி சோஷியலி அக்செப்டபிளாக இருக்குது இல்லையா? ஸோ அதனாலேயும் வந்து இவங்க இந்த மூட நம்பிக்கைகளில் பின்னி பிணைஞ்சிருக்காங்க. இது வந்து நான் முத்துசாமி கோயில் போயிருக்கப்ப எடுத்த படம் தான் இது. பழனி பக்கத்தில் இருக்கக்கூடிய முத்துசாமி டெம்பிள். அந்த கோயிலில் மனநோயாளிகள் இருக்காங்க, அவங்களுக்கு சில ரிச்சுவல்ஸ் அங்கே பண்ணுறாங்க, பல மாதக்கணக்கு வருஷக்கணக்கில் அங்கே இருக்காங்க, கட்டி போட்டும் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு கடவுள் அப்படின்னா ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயமா இருக்குது. அதாவது என்னது, முன்ஜென்ம பாவத்தால் செஞ்ச வினைகள் தான் இது, அதனால் அதுக்கு பரிகாரம் செஞ்சால் சரியாக போய்டும், வாழ்வாடு செஞ்சால் சரியாக போய்டும், இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயமா இருக்கு இல்லையா? அதை விட்டுட்டு இல்லை உங்களுக்கு இந்த நோய் இருக்குது, ஒருவேளை வாழ்க்கை ஃபுல்லாக கூட மெடிசன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் எடுத்திங்கன்னா நீங்கள் நல்லா செயல்படலாம் அப்படின்றத அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு பரிகாரம் செஞ்சால் சரியாக போயிடும், வீட்டுக்கு போயிடலாம், அது ரொம்ப நல்ல ஒரு ஆறுதலான விஷயமா இருக்குது இல்லையா? அடுத்து மருத்துவர்களே இல்லாமல் இருக்கிறது. இப்போ நம்ம இந்திய ஜனத்தொகை பார்த்திங்கன்னா 130 கோடின்னு நினைக்கிறேன். எவ்வளோ சைக்காட்ரிஸ்ட் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சும்மா யாராவது கெஸ் பண்ணுங்களேன். சும்மா 1%னா அது ஒரு நம்பரில் சொல்லுங்களேன். 10,000 சைக்காட்ரிஸ்ட் தான் மொத்தம். இந்தியா முழுக்க 10,000 சைக்காட்ரிஸ்ட் தான். அதுவும் அவங்க தொலை தூரத்தில் இருக்கிறதோடு அவங்கள அணுகிறதும் கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரிசா மாநிலத்தில் ஒரு ஆய்வு நடந்திருக்கு. அங்கே 85% மக்கள் மூட நம்பிக்கைகள் தான், அதாவது இது ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு நம்புகிறாங்க. 75% மக்கள் மனநல மருத்துவர்களை அணுக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இன்றைய நிலை. சரி, இந்த மூட நம்பிக்கைகளோட பின்னி பிணைந்த மனநோய்களை பற்றி நான் பேசுகிறேன். இன்ஃபேக்ட் நான் ஒரு புக்கு எழுதியிருந்தேன், அது ஆங்கிலத்தில் இருக்குது, மை ஃபேத் யோர் ஃபேத் அப்படின்னு. அது நான் சென்ற ஒரு 3 கோயில்களை பற்றிய ஒரு புத்தகம். அந்த 3 கோயில்களிலையும் மனநோயாளிகள் இருக்காங்க, சிகிச்சை கொடுக்குறாங்க. அதை பற்றி நான் எழுதியிருந்தேன், ஒரு புக் ஆங்கிலத்தில் எழுதியிருந்தேன். ஏன்னா ஒரு ஏத்திஸ்ட் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து அது எனக்கு ரொம்ப ஒரு க்யூரியஸாக இருந்தது. ஆனால் அதை பற்றி பேசுகிறதுக்கு இன்றைக்கி டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் இன்னொரு நாள் அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அதுக்குள்ளே வந்து கேரளாவில் சோட்டானிக்கரையும் போயிட்டு வந்துட்டு எல்லாம் சேர்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேய் பிடித்தல் அப்படின்றது ஏதோ ஒரு நல்ல சக்திகளும் இருக்குதுன்னு மக்கள் நம்புகிறாங்க, தீய சக்திகளும் இருக்குதுன்னு நம்புகிறாங்க. இப்போ நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் இப்போ பக்கத்து வீட்டு பெண்ணை பற்றி ஒரு பெருமையாக பேசுவாங்க, ஐயோ அவங்களுக்கு அப்பப்போ சாமி வருவாங்கன்னு, இன்னும் அவங்க ஒரு ஹையர் ஸ்டேட்டஸில் இருக்கிற மாதிரி ஒரு சமூக அங்கீகரிப்பு கிடைக்குது இல்லையா? அவங்களுக்கு சாமி வரணும்னா அவங்க ஏதோ ஒரு ஸ்பெஷல், அவங்களுக்கு அப்பப்போ சாமி வருது அப்படின்னு, அது நல்ல சக்தி அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. ஆனால் சில சமயம் தீய சக்திகளும் அவங்களுக்குள்ளே வருது அப்படின்னும் நம்பிக்கை இருக்குது. இதுதான் பேய் பிடித்தல். ஆனால் இதுக்கு இட் இஸ் அ சைக்காட்ரிக் டிஸார்டர்.
இட் இஸ் அ டிசோசியேட்டிவ் டிஸார்டர், பொசஷன் ட்ரான்ஸ் டிஸார்டர் அப்படின்வோம். ஸோ இது எப்போதுமே இருக்காது, அப்பப்போ வந்துட்டு போகும். இப்போ என்ன ஆகும், இந்த பேய் பிடித்த மக்கள் ஒரு கொலோக்கியலாக பேய் பிடித்த மக்கள் நம்ம பொசசிவ் ட்ரான்ஸ் டிஸார்டரில் இவங்களுடைய அடையாளத்தை அவங்க மறந்துட்டு இன்னொருத்தரோட அடையாளத்தை எடுத்துப்பாங்க. அது ஏன்னு நான் சொல்கிறேன். ஸோ மற்றவரோட அடையாளத்தில் தான் அவங்க பேசுவாங்க. ஸோ வேறு குரலில் பேசுகிறது. அப்புறம் ட்ரான்ஸ்டேட்னால் தான் யாருன்னே தெரியல, நான் வந்து இன்னொரு ஆள் அப்படின்ற மாதிரி பேசுகிறது. சாப்பிடாமல் இருக்கிறது. சில சமயம் வந்து கை கால் இழந்து அப்படியே படுத்துட்டும் இருப்பாங்க. உடல் உதறுவது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். சில சமயம் மனசிதைவு அப்படின்ற நோய் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்கிசோஃப்ரெனியா. இதில் டெலியூஷன்ஸ் ஆஃப் பொசஷனும் வரலாம். ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒன்று வந்து சைக்கோசிஸ் இல்லை, இது சைக்கோசிஸ். ஸோ இதெல்லாம் தான் காரணிகள். இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு பேய் பிடித்திருக்கு அப்படின்னா முதல்ல பேய் பிடித்திருக்குன்னு நம்பினா முதல்ல அவங்கள சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு வரணும். ஆனால் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தர்கா கிட்டலாம் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கெல்லாம் சரியாகலைன்னு உடனே என்னமோ ஒரு செகண்ட் தேர்ட் ஆப்ஷன் மாதிரி தான் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், வெரி ஃபேமஸ் சந்திரமுகி படம். அதில் இந்த பெண்மணிக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க நல்லா கல்யாணம் ஆகிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய பெண்மணி தான். ஆனால் அவங்க கடந்த காலத்தையும் இப்போ காமிச்சிருப்பாங்க. ஒரு கடினமான நிகழ்வுகள் நடந்திருக்கும் அவங்க கடந்த காலத்தில். அப்போ அதை வந்து ப்ராசஸ் பண்ணாமல் செயல்முறைப்படுத்தாமல் மனசில் தங்கிடுச்சுன்னா அது உள்ளே எங்கேயோ ஆள் மனசில் எங்கேயோ போய் தங்கிட்டுருக்கும். அது ஒரு கான்ஃப்ளிக்டை உண்டாக்கும். அப்படி உண்டாக்கும்போது அது வெளிவரும்போது இந்த மாதிரி நோய்களாக வெளிவரலாம். ஸோ அவங்கள பார்த்திங்கன்னா அவங்க தன்னிலே மறந்து இருப்பாங்க. அந்த சந்திரமுகியோட ஐடென்டிட்டியை அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த சந்திரமுகி லவ் பண்ண ஒரு பர்சன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஆளை அவரை வந்து பர்சியூ பண்ணுவாங்க. ராஜான்னு சொல்லிட்டு ஒருத்தரை நம்புவாங்க. ஸோ இவங்க தன்னிலே மறந்து இன்னொருத்தவங்களோட ஐடென்டிட்டி எடுத்தது. ஸோ அந்த படத்தில் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூசிங் மெசேஜ் கடைசியில் கொடுத்தாங்க. ஏன்னா சைக்காட்டிஸ்ட்டும் இருப்பார், அங்கே வந்து ப்ரீஸ்ட்டும் இருப்பார். ஸோ கடைசியில் எல்லாம் ஒரு குழம்பையெல்லாம் சேர்த்து பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. இன்ஃபேக்ட் நான் குணசீலம் டெம்பிள் போயிருக்கும்போது அதுதான் நடந்தது. அங்கே ஒரு சைக்காட்ரிக் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ 2010 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே பேஷண்ட்ஸ் ஆர் தேர், இன்பேஷண்ட்ஸ் ஆர் தேர். சைக்காட்ரிஸ்ட் வாரத்துக்கு 2 தடவை வருவார். ஆனால் அதே சமயம் காலங்காத்தால் இந்த காவிரி ஆறில் நீராடிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஏதோலாம் பண்ணுவாங்க. 5 தடவை டெம்பிள் வருவாங்க. ஏதோ தண்ணியெல்லாம் அவங்க முகத்தில் அடித்து அந்த மாதிரி ரிச்சுவல்ஸ்லாம் நடக்கும். இப்போ மக்களுக்கு இது ஒரு கன்ஃபியூசிங் மெசேஜ் இதை கொடுக்குது. ஏன்னா இது வந்து சைக்காட்ரிஸ்டால் தான் குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய். ஸோ இது வந்து இங்கே டெம்பிளில் உட்காந்து இதையும் பண்ணுறோம் அதையும் பண்ணுறோம் ஏதோ சரியாகுது அப்படின்னா அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அவங்களுடைய பிலீஃப்ஸை. ஏன்னா இதுக்கு எவிடன்ஸ் இல்லை. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம எம்ஃபசைஸ் பண்ணணும். இது வந்து தமிழில் வந்து மனப்பிரிதல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்களுடைய ஐடென்டிட்டி டிசோசியேட் ஆகிட்டு இன்னொரு ஐடென்டிட்டியை எடுக்கிறது. சரி, முன்னாடி நான் சொன்ன மாதிரி அவங்க கடந்த கால நிகழ்வுகளால் இன்னும் பாதிக்கப்பட்டு அதனால் அவங்க வேறு அவங்களுடைய அடையாளம், சிந்தனைகள், செயல்பாடுகள் இதெல்லாம் வந்து அவங்கக்கிட்டேருந்து நீங்கி இன்னொருத்தவங்களுடைய செயல்பாடுகளாக செயல்படுறாங்க. ஸோ இவ்வளோ தான். இது ரொம்ப ஒரு சிம்பிள். இதுக்கு சிகிச்சை முறைகள் இருக்குது. இதுக்கு சில சமயம் இந்த மாதிரி டிசோசியேட்டிவ் டிஸார்டரோடு இருக்கவங்களுக்கு இணை நோய்கள் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கலாம், ஆங்ஸைட்டி இருக்கலாம். அதை முதல்ல நம்ம ட்ரீட் பண்ணணும். அப்புறம் அவங்களுக்கு பேச்சு சிகிச்சை தான் மெயினாக. இதெல்லாம் வந்து நாளைக்கு சரியாகாது. பேச்சு சிகிச்சை பண்ணி அவங்க கடந்த கால நிகழ்வுகளில் நடந்த அந்த ட்ராமா ஆர் அந்த அந்த கடினமான அதிர்ச்சி தரும் நிகழ்வுகளை வந்து அவங்க செயல்முறைப்படுத்தணும். அந்த கான்ஃப்ளிக்ட் போச்சுனாலே இது வரணும்னு அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு சமூக அங்கீகரிப்பு கிடைக்குது இல்லையா, நம்ம இங்கிலீஷில் கெயின் அப்படின்வோம். இப்படி நடந்து கொள்ளும் மக்களுக்கு சமூகத்தால் ஒரு ஏற்புதல் இருக்குது. ஆனால் இல்லை, சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போயிட்டு வராங்க, சைக்காட்ரிக் அட்மிஷன் ஆகிருக்கு, மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இவங்களை எப்படி பார்க்குறோம்? ஒரு ஃபெயிலியர் மாதிரி பார்க்குறோம் இல்லையா. இவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க, இந்த மாதிரி பேய் பிடிச்சிருக்கு, இப்போ ஓகேவா இருக்குல்ல, இல்லை சாமி வந்திருக்குன்றதை ஏற்றுக்கிறாங்க சமூகம். இதை ஏற்றுக்கிறது இல்லை. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஏன் இந்த மைண்ட் செட்லேருந்து நம்ம மக்கள் வெளிவர மாட்டுறாங்க அப்படின்னு. அடுத்து இந்த ஆவியுடன் பேசுதல். இது எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். சில பேர் நல்லாவே நம்புகிறாங்க. இங்கே மட்டும் இல்லை, வெளிநாட்டிலையும் இருக்காங்க கிளேர்வாயன்ஸ் அப்படின்னு. இது ஒரு அற்புதமாக மனச்சிதைவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு சந்தேகம். ஏன்னா அவங்க காதில் குரல் கேட்குது, அவங்களுக்கு காதில் குரல் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. காதில் குரல் மட்டும் இல்லை, அவங்க பல வகையில் அவங்க அந்த ஆவிகளை உணர்கிறாங்க.
இந்த கிளார்வாயன்ஸ் மீடியம்ஸ். இதுக்கு ஒரு ரிசர்ச் எல்லாம் கூட நடந்திருக்கு ஆக்சுவலாக. இவங்களுக்கும் காதில் குரல் கேட்குது. இந்த மனசிதைவு ஸ்கிசோஃப்ரெனியா அப்படின்ற நோய் இருக்கவங்களுக்கும் காதில் குரல் கேட்குது. ஆனால் இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வரதில்லை. ஏன்னா இவங்களுடைய குரல் வந்து நல்லா அவங்களோட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுது, நல்ல ஒரு மெசேஜஸ் கொடுக்குது, ஒரு பாசிட்டிவாக இருக்குது, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கூடவே இருக்குது. ஸோ காதில் எழுந்திரிச்சோன்னே யாரும் வந்து பேசுகிறாரு வராங்க, அதுவும் அந்த காசும் கிடைக்குது இல்லையா. ஏன்னா ஆவிகளோட பேசி வரவங்களுக்கெல்லாம் வந்து குறி சொல்லி அதெல்லாம் நடக்குது. ஸோ இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வரதில்லை. நிறைய பேருக்கு சைக்கோசிஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி கிளார்வாயன்ஸ் மீடியம்ஸ் அப்படின்ற போன்ற மக்களுக்கு. ஏன்னா காதில் குரல் கேட்குது அப்படின்னாலே அது வந்து ஒரு இட் இஸ் சம்திங் டு பி லுக்ட் இன் டு. ஸோ இது ஆவியோடு பேசுகிறேன், அது நல்ல குரல் கெட்ட குரல் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது சிறு வயதிலேயே சம்டைம்ஸ் ஆரம்பிக்கலாம் இந்த குரல் கேட்குறது. அடுத்து நம்ம செய்வினை. இப்போ மக்கள் என்ன நம்புகிறாங்கன்னா, உள்வினைன்னு ஒன்று இருக்குது, செய்வினைன்னு ஒன்று இருக்குது. உள்வினைனா நம்ம உடம்புலேருந்து வரக்கூடிய நோய்கள், செய்வினைனா வெளியிலேருந்து யாராவது வைக்கிற விஷயம் அப்படின்ட்டு. ஸோ ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணுன்னா, ஒருத்தவங்களை வந்து உடல் அளவுலேயோ மன அளவுலேயோ அவங்களுக்கு அழுத்தத்தை தந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் செய்ய வச்சு அவங்க இதில் பிரச்சனை க்ரியேட் பண்ணோன்னா செய்வினை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதுக்கு ஏதோ ப்ரோசஸ் வேறு வச்சுருக்காங்க. ஆனால் இதனுடைய சிம்டம்ஸை பாருங்கள். செய்வினை வச்சவங்களோட இது செய்வினை நம்புகிறவங்களே தான் வந்து சொல்கிறாங்க, இவங்களுக்கு தற்கொலை எண்ணங்கள் இருக்கும், வாந்தி வரும், சாப்பிடாமல் இருப்பாங்க, வலி உடம்பில் வலி இருக்கும். உடம்பில் வலின்றது சைக்கோசோமேட்டிக் இஷ்யூஸ் தான். இவங்களுக்கு பயம் இருக்கும், வீட்டில் சண்டை வரும், இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இவங்க என்ன நம்புகிறாங்கன்னா, நம்ம யாரோ மாந்திரிக வழிப்படி செய்கிறாங்க இதை, அதனால தான் எனக்கு இந்த மாதிரிலாம் திடீர்னு வருது அப்படின்னு. இதுக்கு என்ன செய்கிறதுன்னு இவங்களே வந்து அட்வைஸ் கொடுக்கறது, நீங்கள் குலதெய்வத்தை நம்புங்க, தியானம் செய்யுங்க, உங்கள் பயத்தை போக்கிட்டு நல்ல திடமாக இருங்க. ஆக்சுவலாக சைக்காட்ரிஸ்ட்டும் இது தான் சொல்லுவாங்க, டிப்ரெஷன் வராமல் இருக்கிறதுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் பண்ணுங்கள், ரெகுலராக ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுங்கள், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்தால் கடவுளை கும்பிடுங்க, இப்படி தான் நம்ம சொல்லுவோம் சைக்காட்ரிஸ்ட்டு. இதுதான் அவங்களும் சொல்கிறாங்க. ஏன்னா இது டிப்ரெஷன் தான், தூக்கம் இல்லை, சூசைடல் தாட்ஸ் இருக்குது, பதட்டம் இருக்குது, வெயிட் குறையுது, யாருக்கிட்டையும் பேச மாட்டுறாங்க. இப்படின்னா இது எப்படி செய்வினையாக இருக்க முடியும்? இது மனநோய் தான். அடுத்து பில்லி சூனியம். பில்லி சூனியம் அப்படின்றது ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் வலுக்கட்டாயமாக அவனுடைய எல்லா செயல்பாட்டுகளையும் இவனுடைய கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர்றது தான் பில்லி சூனியம். இதை வச்சு ஆட்டி படைக்கிறது, இது ஊடு டால்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஆஃப்ரிக்காலேயும் வச்சு செய்கிறதும் இந்த வகை தான். இது உண்மையில் சொன்னோன்னா இட்ஸ் அ டெலியூஷன் ஆஃப் கண்ட்ரோல். அதாவது ஸ்கிசோஃப்ரெனியா இல்லாட்டி ஏதாவது சைக்காட்டிக் சிம்டம்ஸில் டெலியூஷன் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கும். அதாவது யாரோ நம்ம சிந்தனைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்களுடைய சிந்தனைகளை என் மனசுக்குள்ளே போடுறாங்க, என் மனசில் நான் சிந்திக்கிறத அவங்களால கேட்க முடியுது, என்னுடைய சிந்தனைகள் என்னை விட்டு வேறு இடத்துக்கு போகுது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வரும் டெலியூஷன்ஸ் ஆஃப் கண்ட்ரோலில். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, ஸ்கிசோஃப்ரெனியாவை பொறுத்த வரைக்கும் இன்சைட் அப்படின்றது இருக்காது. அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். இன்சைட் அப்படின்னா தனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றத அவங்க நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் ஏன்னா அவ்வளோ ரியலாக இருக்கும். அதனால தான் இவங்க அவ்வளோ ரியலாக இருக்கிறதோடு இது இப்படி நம்புகிறாங்க, யாரோ பில்லி சூனியம் வச்சுருக்காங்க, என்னை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஆனால் உண்மை அது இல்லை, இட் இஸ் அ சைக்காட்டிக் சிம்டம். நம்ம நரபலி பற்றி இது இன்ஃபேக்ட் 43% ஆஃப் த கல்ச்சர்ஸில் நரபலி இருந்திருக்கு. நம்ம நாட்டில் சத்தியோடு சேர்ந்து இதை ஒழிச்சிருக்காரு ஒரு லார்ட் வில்லியம் பென்டிக்குன்னு நினைக்கிறேன், அந்த டைம்லேயே ஒழிச்சிருக்காரு. இதை பற்றி நான் நிறைய யோசிச்சிருக்கேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட கேரளாவில் ஒரு நரபலி இன்சிடெண்ட் நடந்திருக்கு. ஸோ இதுக்கும் மனநோய்களுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா, மனநோய்கள் இருக்கவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, இந்த நரபலியெல்லாம் செய்ய மாட்டாங்க. அன்லெஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆளுமை கோளாறாக இருந்தால், ஏதாவது ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர். ஏன்னா ஒருத்தவங்களை கொலை பண்ணிவிட்டு அவங்க ரத்தத்தை எடுத்துகிட்டு போய் எல்லா இடத்துலையும் போட்டுட்டு இவங்க ஜாலியாக உட்காந்து நல்லா இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கு டெஃபினட்டாக அது வந்து ஒரு சரியான செயல்பாடு இல்லை. ஸோ அது டெஃபினட்டாக ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டராக தான் பார்க்க முடியும். ஆனால் அந்த காலத்தில் ஒரு நரபலியெல்லாம் ரெகுலராக நடந்துகிட்டு இருந்த காலத்தில் இது ஏன் நடந்ததுன்னா, ஒரு மனிதன் எப்போதுமே இன்னொரு மனிதனை ஆதிக்கம் செலுத்துறதுக்கு தான் ட்ரை பண்ண. அப்படி தானே சமூகம் எப்போதுமே இருக்கும். ஏதோ சாதியை அடிப்படையாக கொண்டோ இல்லை எதை அடிப்படையாக கொண்டு ஒருத்தவங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணுறது தான் ஒரு மனிதனோட சைக்காலஜியாகவே
இருக்கும் ஜென்ரலி. ஸோ அப்படி தான் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கு தான் இந்த நரபலி அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இது தட்ஸ் சிண்ட்ரோம். இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இது மூட நம்பிக்கையால் வரக்கூடிய ஒரு நோய். அதுவும் இது வந்து எல்லா ஊரில் எல்லா இடத்துலையும் வராது. நம்ம நாட்டிலையும் இந்த சவுத் ஏஷியா கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, பாகிஸ்தானு, நம்ம இந்தியா, இந்த இடத்துங்களில் மட்டும்தான் வரக்கூடிய ஒரு நோய். இப்போ நம்ம ஆயுர்வேதா என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்ம 7 தத்துஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் ஒன்று வந்து விந்து, சீமன். அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதாவது அதுதான் ஏன்னா பிரம்மச்சாரியத்துக்கே அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இல்லையா. விந்து வெளி இல்லாட்டி நிறைய வந்து உங்களுக்கு ஆற்றல் இருக்கும். உங்கள் இட்ஸ் அ பாசிட்டிவ் திங் மாதிரியும் என்னமோ ஒரு ட்ராப் ஆஃப் சீமன், ஒரு 40 ட்ராப்ஸ் ஆஃப் பிளட், இந்த மாதிரியான நம்பிக்கைகள் இருக்குது. ஆனால் இது எதுக்குமே ஆதாரம் இல்லை. ஸோ இதனால் யங் ஆண்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நைட் டிஸ்சார்ஜஸ்ன்னு இருக்கும். அது தவிர அவங்க சப்போஸ் மாஸ்டர்பேஷன் பண்ணாங்கன்னா இந்த சீமன் வெளியாகுது இல்லையா. இதனால் இந்த மூட நம்பிக்கைகளும் சேர்ந்து தங்களுக்கு ஆற்றல் கம்ப்ளீட்டாக போச்சு அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ள உருவாகும். அப்படி உருவாவதன் விளைவாக இவங்களுக்கு நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ சோர்வாக இருப்பாங்க, ஆண்மை குறைந்து போகும், தூக்கம் இல்லாமல் எடை குறைஞ்சி, அதிகமான மனப்பதட்டம், மனசோர்வு, சாப்பாடு பிடிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி எல்லா சிம்டம்ஸும் வரும். இது எல்லாமே ஆக்சுவலாக டிப்ரெசிவ் சிம்டம்ஸ் தான். ஆனால் இந்த தட்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்றது உலகத்தில் மற்ற ஏரியாஸ்லலாம் பார்க்க முடியாது. இந்தியா, பாகிஸ்தானில் பார்க்க முடியாது. உருதுலையும் அந்த மாதிரி ஏதோ எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் மூட நம்பிக்கைகள் எப்படி ஒரு நோயின் அறிகுறிகளை மாற்றுகிறது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். இதுக்கு சிகிச்சை முறை முதல்ல அவங்க அறியாமையை போக்குறது. இந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வந்து நார்மல், இதுதான் இயற்கை அப்படின்னு. அப்புறம் ஏதாவது மனசோர்வு இருந்தால் அவங்களுக்கு மருந்து கொடுத்து மெயினாக பேச்சு சிகிச்சை தான். கோரோ சிண்ட்ரோம். கோரோ அப்படின்னா மலாய் லாங்குவேஜில் இந்த ஆமையோட கழுத்துன்னு அர்த்தம். எப்படி ஆமையோட தலை வந்து தன்னுடைய கழுத்துக்குள்ளே போகுது இல்லையா, அது மாதிரி அந்த சைனாவில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இது. அவங்களுடைய மூட நம்பிக்கைகள் என்னன்னு தெரியாது. ஆனால் ஒரு ஆண் தன்னுடைய ஆண் உறுப்பு தன் வயிற்றுக்குள் போய்விடும் அப்படின்ற பயத்தில், அப்படின்னு ஒரு அக்யூட் ஆங்ஸைட்டியில் அப்படி தான் வருவான். ஸோ இது ஒரு ஆளுக்கு மட்டும் நடக்காது. இது ஒரு நோய் மாதிரி, ஒரு பேண்டமிக் மாதிரி பரவும். ஸோ ஒரு ஆளுக்கு ஆரம்பித்து ஒரு பல பேர். இப்போ கேரளாவில் நடந்தது 2010 கேரளாவில் நடந்தது. எப்படி ஒரு 100 மக்களுக்கு இந்த அக்யூட் ஆங்ஸைட்டி, தன்னுடைய ஆண் உறுப்பு உள்ள உடம்புக்குள்ளே போயிட போது, அது காணாமல் போயிட போது, அதனால் இருக்கக்கூடிய மனப்பதட்டம் ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும் அவங்களுக்கு. அது இறந்துடுவோம் அப்படின்ற அந்த அளவுக்கு பயமும் இருக்கும். இது மெயினாக வந்துட்டு சைனா மாதிரியான நாடுகளில் தான் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய மூடநம்பிக்கை என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது ரேராக வரும். நானும் பார்த்துருக்கேன் இங்கே இந்தியாவில் கேசஸ். அடுத்து கில்ஹாரி சிண்ட்ரோம் அப்படின்னு ராஜஸ்தானில் தான் நடக்கும். அவங்க அந்த இனக்குழுவோட நம்பிக்கைகள் என்ன அப்படின்னு தெரியல. ஆனால் ஏதோ ரத்தம் மாதிரியான ஒரு கட்டி, ஒரு பல்லி அந்த சைஸில் இருக்கக்கூடிய கட்டி தன் உடம்புல இருக்குது. அது வந்து ஒரு இடத்துல இருக்காது, அது வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது, கழுத்துலலாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது டெஃபினட்டாக நம்ம சாவ தான் போகிறோம் அப்படின்னு ரொம்ப அளவுக்கு அதிகமான பதட்டம், அளவுக்கு அதிகமான ஒரு இதோட இருப்பாங்க. ஸோ இது வந்து ராஜஸ்தானில் மட்டும்தான் நடக்கும், கில்ஹாரி சிண்ட்ரோம் அப்படின்னு. மற்ற இடங்கள்லும் நடக்கலாம், பட் மெயினாக எங்கே அந்த மூட நம்பிக்கை அதை சார்ந்து இருக்கோ அங்கே இந்த மாதிரி வெளிப்பாடுகள் இருக்குது. மாஸ் சைக்கோஜெனிக் இல்னஸ், மாஸ் ஹிஸ்டீரியான்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு வந்து ஒரு அதிக அளவில் வந்து சமூக ஏற்புதல் இருக்கிறதால தான் இது நடந்துகிட்ருக்கு. இப்போ திரிபுராவில் வந்து 1992 அங்கே மொத்தம் வந்து 350 பேர் தான். இதில் 2 இனக்குழுக்கள் பழங்குடி மக்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், மாரக் அப்புறம் திரிபுரா அப்படின்னு. இப்போ அங்கே வந்து 1992 திடீர்னு ஒரு நிகழ்வு நடந்தது. ஒரு 12 பேர் ஆண்களும் பெண்களும் திடீர்னு வந்து மயக்கம் போட்டு விழுந்து என்ன ஆகுதுன்னு கூட தெரியாமல் அங்கெங்கேயும் ஓடிக்கிட்டு, ஏதோ ஒரு நாய் மாதிரி வேறு ஏதோ ஒரு மிருக குரலில் கத்திக்கிட்டு தாங்களே துன்புறுத்தி கொண்டு, அதாவது அவங்களே அடிச்சுக்கிறது, அவங்களே வந்து துன்புறுத்துறது, அந்த மாதிரி மற்றவங்களாம் யாருன்னு தெரியாத மாதிரி இருக்கிறது, இப்படியெல்லாம் நடந்தது 1992 ஒரு 12 பேர். அப்போ அங்கே ஒரு சைக்காட்ரிஸ்ட் கூப்பிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். சைக்காட்ரிஸ்ட் போய் பார்த்துட்டு அந்த டைமில்
அதுக்குள்ளே செட்டில் ஆகிடுச்சு, எல்லாம் ஒரு ஃபியூ ஹவர்ஸ்லேயே செட்டில் ஆகிடும். செட்டில் ஆகிட்டோன்னா அமுச்சு விட்டுட்டாங்க. அப்புறம் என்னென்னா அந்த 12 பேருக்கு அந்த அந்த வில்லேஜில் ஒரு தனி அங்கீகாரம், இவங்க இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நடந்த தோட்டு. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராபகேட் பண்ணுது இல்லையா, அவங்களுக்கு ஒரு கெயின் இருக்கே, தனக்கு தனி அங்கீகாரம் கிடைக்குது இந்த மாதிரி நோய்கள் இருந்ததுன்னா அப்படின்னு. இதுலேயே 2 வகை இருக்குது. ஒன்று வந்து டிசோசியேட்டிவ்னா, இவங்களுக்கே அறியாமல் இந்த நோயை அவங்க வந்து அவங்களுக்கு தாக்குறது. இன்னொன்று மெலிங்கரிங்னு ஒன்று இருக்குது. மெலிங்கரிங்னா அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க நடிப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் ஆனால் நடிப்பாங்க. இந்த மாதிரி 2 வகை இருக்குது. அது 2 கண்டுபிடிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். இதே மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், 2017 அந்த டெல்லி ஏரியாவில் திடீர்னு வந்து 5 பெண்கள் ஒரு மாதிரி மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழற மாதிரி ஒரு இது. அவங்க எந்திரிச்சு பார்த்தா அவங்களுடைய கூந்தலை வந்து யாரோ கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ பேய் ஏதோ கட் பண்ணியிருக்கு போல இருக்குன்னு அப்படின்னு எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு ஆங்ஸைட்டி அண்ட் ஒரு மாஸ் சைக்கோஜெனிக் இல்னஸாகவே அது பரவச்சு. இது ஏன் இப்படி நடக்குது? இந்த மாதிரி தலை சுற்றுவது, மயக்கம் போடுவது. பெண்களோட கூந்தலுக்கே வந்து நமக்குன்னு ஒரு சமூக அங்கீகாரம் இருக்குது. அதாவது பெண்களோட கூந்தல்னால் அது வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கணும், அதுவும் பின்னல்லாம் போட்டு அப்படி கட்டியெல்லாம் வைக்கணும். அப்படி கட்டி விடாமல் அப்படி கொஞ்சம் லூஸாக விட்டால் அது வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பெண்மணிக்கு அழகு இல்லை அப்படின்ற மாதிரியான சமூக நம்பிக்கைகள் இருக்குது இல்லையா. அதனால் இது அவங்க ஒரு மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட்டாக பார்த்தாங்க அந்த டைமில். இந்த பெண்கள் ஏதோ ஒரு தண்டனை, ஏதோ ஒரு பேயோ ஏதோ ஒரு சக்தி வந்து நமக்கு தண்டனை கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி. இதுவும் ஒரு மாஸ் ஹிஸ்டீரியா மாதிரி வந்தது 2017. இது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1995 திடீர்னு விநாயகர் வந்து பால் குடிக்க ஆரம்பித்தார். அப்போ வந்து நான் மெடிக்கல் காலேஜில் இருந்தேன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் கோயில் போகாதனா திடீர்னு எங்கள் அம்மா வந்து இல்லை பிள்ளையார் பால் குடிக்கிற, அதையாவது நீ பார்க்க வரணும் கோயிலுக்கு அப்படின்னு வெள்ளாள தெருவில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் சரி பார்த்தேன், எல்லோரும் ஒரு குடமாக பாலெல்லாம் இது ஊற்றி ஒரு பெரிய இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த சயின்ஸ் எல்லாம் ப்ரூவ் ஆகிடுச்சு இல்லையா, ஏதோ கேப்லரி ஆக்ஷனு அதனால் அப்படின்னு சொல்லி சயின்ஸ் எல்லாம் ப்ரூவ் ஆனோன்னே எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், பார்த்தே அப்போ சயின்ஸ் ப்ரூவ் ஆகிடுச்சுன்னு. அதுக்கு எங்கள் அம்மா சொன்ன பதில் வந்து எல்லாம் ஓகே தான், உன்னை கோயில் வர வைக்கிறதுக்காக பிள்ளையார் சேர்ந்த திருவிளையாடல் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ ஒரு முக்கியமான ஆள், நான் கோயில் போய் ஆகணும் அப்படின்னு ஒரு திருவிளையாடல் நடந்தது ஒரு 1995 போல். சரி, ஸோ இதுவும் வந்து இது டெலியூஷன் சொல்ல, இது ஒரு மாஸ் சைக்கோஜெனிக் இல்னஸ் தானே. எங்கள் ஃபிஜிலேருந்து உலகம் ஃபுல்லாகவே வந்து புள்ளியார் இப்போ பால் குடிச்சிட்டு இருந்தார். அதே மாதிரி வந்து 2006 என்ன ஆச்சுன்னா, மும்பையில் மஹிம் க்ரீக், அப்புறம் அதே அங்கே ஆரம்பிச்சுட்டு அடுத்து குஜராத்தில் பீச்சில் வந்து திடீர்னு சால்ட் வாட்டர்லாம் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அப்படி குடமாக தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. எல்லோரும் சொன்னாங்க, இல்லை எடுத்துகிட்டு போகாதீங்க, பொல்யூஷனாக இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணாதீங்கன்னா இல்லை அப்படின்னு. அப்புறம் தான் வந்து அதுக்கு ஜியாலஜிஸ்ட்லாம் வந்து சொன்ன விஷயம், அது இந்த ரெயின் வாட்டர் வந்த பிறகு அந்த ஒரு இடத்துல அது தேங்கும் போது அந்த சீ வாட்டருக்கு மேலே அது தேங்கும், அப்போ வந்து அது ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இது வந்து 1 நாள் 2 நாள் தான் லாஸ்ட் ஆகும். ஸோ அது உடனே வந்து இவங்க நம்பினது ஹாஜி மக்தும் பாபா அப்படின்றவரோட அருள் செயல் அது, இதனால் வந்து சால்ட் வாட்டர்லாம் ஸ்வீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடமாக எடுத்துகிட்டு போன மக்கள் இருந்தாங்க. இது ஒருத்தவங்க நம்ப ஆரம்பித்த உடனே மற்றவங்களும் அதை நம்புகிறாங்க. அது ஒரு மாதிரி ஒரு விசித்திரமான ஆச்சரியமான விஷயம். ஒரு ஆள் கூட நின்று ஏன் இது பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறது இல்லையா. உண்மையில் அந்த பொல்யூஷன் அப்புறம் அந்த ரெயின் வாட்டரில் வந்து அது மேலே மிதந்துட்டு இருந்தது தான் காரணம் அப்படின்னு ஜியாலஜிஸ்ட் அப்புறமா கண்டுபிடிச்சாங்க. இது ஜினி அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு மாதிரியான ஒரு சைக்கோஜெனிக் பிரச்சனை தான். இது வெஸ்ட் பெங்காலில் நடக்கும். இதனுடைய அறிகுறிகள் வந்து ஜின்ஜினா அது ஒரு மாதிரி ஒரு டிங்க்லிங் சென்சேஷனோட அவங்க பாடி முதல் காலில் ஆரம்பித்து அப்படியே உடம்பு ஃபுல்லாக பரவி அதுக்கப்புறம் வந்து அழுதுகிட்டு செயலிழந்து கீழே விழுவாங்க. ஒரு 2 ஹவருக்கு அப்புறம் அவங்களே ஓகே ஆகிடுவாங்க. இது வந்து ஆசட்டிக் சிண்ட்ரோம் சொல்லிட்டு அந்த 1972 இது வந்து அவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, யங் மென் அதிக அளவில் மத சடங்குகளில் ஈடுபட்டு தன் செக்ஷுவல் லைஃப்பை வந்து உடல் உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டு யாரோடையும் பேசாமல் வெயிட்டு குறைச்சிக்கிட்டு சாமியார் மாதிரி அப்படி போயிடுறது வந்து இது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு சிண்ட்ரோம், இளைஞர்களுக்கு வந்த சிண்ட்ரோம் அப்படின்னே வந்து டிஸ்கிரைப் ஆகிருக்கு. முன்னாடி காலத்தில் சமூக மூட நம்பிக்கைகளால் நடந்த தற்கொலைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது கடைசியாக ராஜஸ்தானில் 1904 நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜவஹர் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னென்னா அது கணவன் இறக்கிறதுக்கு முன்னாடியே இது ஏதோ ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் மாதிரி யாரோ வந்து ரூட் விட்டுற போகிறாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல இவங்க தற்கொலை பண்ணிக்கிறது வந்து அது ஜவஹர் போல இருக்குது. ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கு
ஆண் வந்து தன்னை அணுகிறதுக்கு முன்னாடியே கணவன் இருக்கும்போதே, அதாவது இறக்க போகிறான்னு தெரிஞ்ச உடனே இவங்க தற்கொலை பண்ணிக்கிறது. ஸோ இது நடந்திருக்கு. அப்புறம் இந்த சந்தாரா அப்படின்றது சாகும் வரை, அதாவது மோட்சம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சாகும் வரை அப்படி அது ஒரு ஃபாஸ்டிங் மாதிரி ஒரு ரிச்சுவல் பண்ணி அதுவும் அப்படி இறந்து போகிறது. ஸோ இந்த மூட நம்பிக்கைகளால் நடக்கக்கூடிய தற்கொலைகள் இவைகள். கடைசியாக வந்து சுச்சிபாய் சிண்ட்ரோம்னு ஒரு சிண்ட்ரோம் இருக்குது. இது வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய கைம்பெண்களுக்கு நடக்கக்கூடியது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய கைம்பெண்களுக்கு அதிக அளவில் கட்டுப்பாடுகள் உண்டு. ஸோ அவங்க வந்து வெளியில் போகக்கூடாது, வெளியில் போய் சில விஷயங்களை தொடக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்கிறதோட அவங்களுக்கு ஒப்சசிவ் கம்பல்சிவ் டைப் சிம்டம்ஸ் வரும். ஸோ 8 ஹவருக்கு குளிக்கிறது, 8 ஹவர்ஸ்க்கு குளிக்கிறது, யாராவது காசு கொடுத்தா கூட அதை வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது. அப்புறம் வெளியிலேருந்து வந்தால் க்ளோத்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வெளியில் வச்சுட்டு அப்படியே க்ளோத்ஸ் இல்லாமல் உள்ளே வர்றது. ஸோ யார் கூடயும் பேசாமல் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஓசிடி டைப் சிம்டம்ஸ். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக அங்கே இருக்கக்கூடிய கைம்பெண்களுக்கு வரும் வெஸ்ட் பெங்கால். அதனால தான் இது சுச்சிபாய் சிண்ட்ரோம். சரி, இது வந்து பாகம் 1. ஸோ இதுவே வந்து இன்றைக்கி ஒரு ஓவர்டோஸ் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் பாகம் 2க்கு நான் போகல. ஏன்னா இதுலேயே உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு நீங்கள் பகிரக்கூடிய கருத்துக்களை இருந்தாலும் நீங்கள் பகிரலாம். அவங்க செயல்பாடுகளில் மாறுதல் இருக்கும். ஸோ நல்லா வேலைக்கு போயிட்டுருக்கவர் திடீர்னு சோர்வாக இருக்கிறது, தூக்கம் இல்லாமல் போகிறது, சாப்பாடு இல்லாமல் போகிறது, யார் கூடயும் பேசாமல் இருக்கிறது, அவருடைய செல்ஃப் கேர், அதாவது டெய்லி எழுந்து நல்லா தெம்பாக குளித்து எக்ஸசைஸ் பண்ணுற மனுஷன் திடீர்னு அதெல்லாம் பிடிக்காமல் போகிறது, என்ன வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கிறது. செயல்பாடுகளில் எந்த மாற்றம் இருந்தாலும் ஏதாவது ஒரு மனநோயாக இருக்கும். அதாவது இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து மேனியாவில் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அளவுக்கு அதிகமான சந்தோஷம், தங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷலாக ஒரு பவர் இருக்குது, தான் கடவுளின் செல்லப்பிள்ளை அப்படின்ற மாதிரி, என்னை யாருமே எதுவுமே பண்ண முடியாது, ரொம்ப ஃபாஸ்ட் ஐடியாஸ்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டு, தூக்கம் தேவைப்படாது. இது டிப்ரெஷனுக்கு ஆப்போசிட்டான நிலை. ஸோ இது எல்லாமே ஒரு மனிதனுடைய செயல்பாடு. இப்படி தான் ஒரு மனிதன் செயல்படுறாருன்னா அந்த செயல்பாடுகள் எந்த மாறுதல் இருந்தாலும் சைக்காட்ரிஸ்ட்டை காட்டுறது நல்லது. இப்போ 2 வகையான விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து சோஷியல் ட்ரிங்கிங்னு இருக்குது. குடியை சார்ந்து இருப்பது மனநோய். ஆனால் இது யாருக்கு வரும்னு தெரியாது. ஏன்னா ஒரு ஜெனட்டிக் ரிஸ்க் இருக்கவங்களுக்கு இந்த ஆல்கோஹால் டிபெண்டன்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ட்ரம்ப் வந்து ஏன் குடிக்க மாட்டார்னா அவருடைய ஃபேமிலியில் வந்து ஆல்கோஹால் டிபெண்டன்ஸ் அப்படின்றது இருக்குது, அதனால் அவர் குடிக்கவே மாட்டார். அது நல்ல விஷயம். ஸோ ஃபேமிலியில் யாருக்காவது ஆல்கோஹால் டிபெண்டன்ஸ் அப்படின்ற நோய் இருந்ததுன்னா குடிக்காமல் இருக்கிறது நல்ல விஷயம். இது 2க்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா நாட்டம், கிரேவிங் அப்படின்னும் இல்லையா. இப்போ சோஷியல் ட்ரிங்கர்ஸ்க்கு இருக்காது. இப்போ உங்களுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆல்கோஹால் இல்லைன்னா அவங்களால வாழ முடியும். ஆனால் ஆல்கோஹால் டிபெண்டன்ஸ் சிண்ட்ரோம் இருக்கவங்களுக்கு வாழ முடியாது. அவங்களுக்கு அந்த கிரேவிங் இருக்கும். கிரேவிங்னா இப்போ ஸ்வீட்டை பார்த்தா அப்படி சாப்பிடணும் சம்டைம்ஸ் தோணும் இல்லையா, அதுதான் கிரேவிங். ஸோ அந்த நாட்டத்தை வந்து இதுதான் டிஃப்ரென்ஸு. இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஆன்டி கிரேவிங். நார்மலாக இருக்கக்கூடிய அந்த குடிக்கிற நேரத்தில் மாத்திரம் அந்த நேரத்தில் மாத்திரம் அப்துல் கலாம் ரேஞ்சில் பேசுறது. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் பார்த்தா ஒன்றையும் தெரியாது, சைலண்டாக இருக்கும். அது வந்து அது எந்த இல்லை, குடியால் அவங்களுடைய மனநிலை அந்த டைமில் மாறும். அந்த ஷார்ட் டேர்மில் வந்து அவங்களுக்கு அந்த இன்னிபிஷன் சொல்லுவோம் இல்லையா. இப்போ நார்மலாக வந்து சில பேர் கூச்சமாக படலாம் மக்களோட பேசுகிறதுக்கு, சோஷியல். இப்போ ஏன் பார்ட்டியில் போனால் குடிக்கிறாங்க, இப்போ மக்களோடைய மிங்கிள் பண்ணுறதுக்கு சில பேர் கொஞ்சம் ஆங்ஷியஸாக இருப்பாங்க. அப்படி ஆல்கோஹால் குடித்தோன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரோவர்ஷன் வரும். ஸோ அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ அவர் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு இருந்தால் இதுக்குன்னு ஒரு யூனிட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு வாரத்துக்கு 14 யூனிட் தான் குடிக்கும். 14 யூனிட்னா 25 ml விஸ்கி ஒரு வோட்கா ஒரு பிராண்டி 40% ஆல்கோஹால்ன்றது ஒரு யூனிட். அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு 14 தான் அலௌடு. இதுக்கு மேலே குடித்தா டெஃபினட்டாக ரிஸ்க் தான். அதை குடிக்காமல் இருக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் மனநல மருத்துவர்களை அணுகுறது நல்ல விஷயம். இப்போ ஒன்று வந்து எல்டர்லி எஸ்பெஷலி அவங்க வயசு 60 மட்டும் இல்லை 70-80 அவங்களுக்கு இழப்புகள் அதிகமாக இருக்கும். நண்பர்களை இழக்கிறாங்க, அவங்களுடைய கம்பேனியன்ஸை இழக்கிறாங்க, அவங்களுடைய வேலை பண்ணிகிட்ருப்பாங்க, அந்த வேலையோட இழப்பும் இருக்குது. அவங்க தனிமையை அவங்க நாடும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி கோப்பிங் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணலாம். தனக்கு தானே பேசுகிறது, முன்னாடி இருக்க காலத்தை பற்றி சிந்திச்சு பார்க்குறது, அப்படின்னா தட் இஸ் ஓகே. ஆனால் டிப்ரெஷன் அப்படின்றது எல்டர்லியில் காமன். அது நார்மல் கிடையாது, ஆனால் காமன். ஸோ 50% வரைக்குமே டிப்ரெஷன் இருக்கும் எல்டர்லி பீப்புளில். அதுக்கு மனநல மருத்துவர்களை அணுகிறது நல்ல விஷயம்.
அந்த டைம்லேயும் ஒரு லேட் ஆன்செட் ஆஃப் சைக்கோசிஸாக இருக்கலாம். தனக்கு தானே பேசுகிறாங்கன்னா ஒரு வேளை அவங்களுக்கு கேட்கக்கூடிய வாய்ஸஸ்க்கு ஆன்சர் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அது தவிர சாப்பிடாம தூங்காமல் தனிமைப்படுத்தி கொண்டு அப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்குறது நல்ல விஷயம். பாதிக்கப்பட்டவர்கள் யார் அதிகமாக இருக்காங்க? கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களா இல்லை இல்லாதவங்க? இல்லை மனநோய்களுக்கும் இந்த நம்பிக்கைகளுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. மனநோய்கள் ஆக்சுவலாக ரொம்ப காமன். அட்லீஸ்ட் 1 in 4 people சஃபர் ஃப்ரம் சம் மென்டல் இல்னஸ். ஆனால் 80% மக்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கே வர்றது கிடையாது. பெண்களுக்கு அதிகமாக இருக்குது, 2 மடங்கு அதிகமாக இருக்குது. அது சமூக காரணங்களால் தான், பயாலஜிக்கல் ரீசன்ஸால் இல்லை. ஸோ சமூக காரணங்களால் பெண்களுக்கு 2 மடங்கு மனசோர்வு, பதட்டம் 2 நோய்களும் அதிகமாக இருக்குது. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.